ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை செய்வதாக நல்ல ஒரு பாக்கியம் எனக்கு உங்களுக்கு கூட மீண்டு கிடைத்தது. கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் பாடவும் மகிழவும் அவருடைய பிரதான கிருபையை நான் சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவராகிய தேவன் இம்மட்டும் நமக்கு அருள்பாயிருக்கிற நன்மை எண்ணி நான் என் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட ஆண்டோட வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கிற ஒரு நல்ல ஒரு சரணமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுடைய வார்த்தைக்காக நாட்காலங்களில் நான் காத்திருந்த பொழுது காத்திருந்து விட்டு நான் வார்த்தை கிடைக்காதபடினால சரி கொஞ்ச நேரம் நாம் நித்திரைக்கு கடந்து போவோம், தேவன் நமக்கு வார்த்தையை தருவார் என்று சொல்லி நான் நித்திரைக்கு கடந்து போனேன். அப்படி நான் நித்திரைக்கு கடந்து போன பொழுது தேவன் எனக்கு ஒரு ராக்கால சொப்பனத்தை ஒரு வெளிப்படுத்தலை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்தார். அவர்களுக்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு மனிதர் ஒரு ரோட்டு வழியாக நடந்து கொண்டு வருகிறார். அவர் அப்படி நடந்து வருகிற பொழுது ஒரு பெரிய பில்டிங் இருக்கிறது, ஒரு கட்டடம் இருக்கிறது. அந்த கட்டடத்துக்குள்ளாக அநேக சிறுபிள்ளைகள் குதித்து விளையாடி மிகவும் சந்தோஷமாக அவர்கள் அப்படியாக சத்தமிட்டு மகிழ்கிறதான ஒரு சத்தம் அவருக்கு கேட்கிறது. அப்படி அந்த சத்தம் கேட்ட பொழுது அவர் அந்த பில்டிங் பக்கத்திலே போய் அணுகி நின்று இங்க இருந்து நல்ல ஒரு சத்தம் கேட்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த சிறு குழந்தைகள் எல்லாம் அவரையாக ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நாமும் அந்த அவர்களோடு கூட சேர்ந்து நாம் மகிழ்ச்சியா இருக்கலாமே என்று சொல்லி அவர் அவரையாக அந்த பிள்ளைக்குள்ள அந்த கட்டணத்துக்குள்ள அந்த பிள்ளைகள் மகிழ்ந்து கலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டணத்துக்குள்ள போவதற்கு அவர் ஏறிட்டு பார்க்கிறார். இந்த பில்டிங்குள்ள எப்படி வர வேண்டும் மக்களே என்று சொல்லி அவர் உள்ளே இருக்கிற ஒரு இடத்துல சத்தம் போட்டு கேட்கிறார். அப்பொழுது அதோ பாருங்க, அங்க ஒரு சின்ன வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழியாக நீங்க என்ன செய்யணும், உள்ள வந்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்து நீங்க என்ன செய்யலாம், மகிழ்ந்து ஆண்டவரை துதிக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என்று அங்கிருந்து அந்த குழந்தைகள் மருத்துவம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இவர் அந்த வாசலை ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது மிகவும் ஒரு சின்ன ஒரு வாசலாக இருக்கிறது. அது வாசல் என்று சொல்லுகிறதை காட்டிலும் ஒரு சின்ன ஒரு சவுக்கமான ஒரு துவாரம் போலத்தான் அது இருக்கிறது. அப்படி ஒரு துவாரத்தின் வழியாகத்தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் உள்ளே போயிருக்கிறார் என்று அவர் புரிந்து கொள்கிறார். அவர் அப்பொழுது சின்ன துவாரத்தையும் பார்க்கிறார், தன்னையும் பார்க்கிறார். நாம் இப்பொழுது சிறுபிள்ளையாக இல்லையே, நாம் நல்ல பாட்டு சாட்டமாக இருக்கிறோமே, நல்ல பருமனாக இருக்கிறோமே. அப்படியானால் நாம் இந்த சின்ன அப்படியாக இந்த வாசலுக்குள்ளாக இந்த சின்ன துவாரம் போல இருக்கிறார் இந்த வாசலுக்குள்ளாக நாம் எப்படி போக முடியும், போக முடியாது என்று சொல்லி அவர் எப்படியாக யோசித்து ஒன்று செய்யலாம். நாம் நம்முடைய உருவத்தை நாம் குறுக்கிக் கொண்டால், நம்முடைய உருவமானது சின்னதானால், நாம் சிறுபிள்ளை போல மாறினால் இந்த கட்டடத்துக்குள்ளே போய் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து என்ன செய்யலாம், நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி எண்ணுகிற பொழுது ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் சிறுபிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை அவர் கேட்கிறார், உணர்கிறார். இப்படி ஒரு நாட்காலத்தில் இப்படி நடக்கக்கூடிய ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உடனே எனக்கு சகத்தில் மாத்திரமல்ல ஆத்மாவிலும் விழிப்புண்டாயிற்று, ஆத்மாவில் மாத்திரமல்ல சகத்திலும் விழிப்புண்டாயிற்று. அப்பொழுது இந்த வார்த்தை எனக்குள்ளும் என்னுடைய ஆத்மாவுக்குள்ளும் தொழிக்க ஆரம்பித்தது. அதுவே இன்றைக்கு நமக்கு பிரசங்க வாக்கியமாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மத்தேயு எழுதின புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எழுதி நின்று வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், சத்தியமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பணும். நீங்க மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல நீங்க ஆகணும். அப்படி நீங்க ஆனீங்கன்னா தான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று சொன்ன வார்த்தைகளே கர்த்தர் இந்த தரிசனத்தை தொடர்ந்து எனக்கு
இந்த நாளுக்குரிய பிரசங்கமாக தேவனாய் தந்தமைக்காக நான் என் ஆண்டவரை நான் சோதிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனம் திரும்பி இருந்தாலும், நாம் ஞானசானம் பெற்றிருந்தாலும், பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும், நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய சபையிலே இருந்தாலும், தேவனுக்கு ஆராதனை செய்து வந்தாலும், நம்முடைய மனமானது பிள்ளைகளை போல குழந்தையை போல மாறாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், என் தேவன் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், நான் ஒழுங்காக என் ஆலயங்களுக்கு போகிறேன், என் தேவனாக்கத்திற்கு ஆராதனை செய்கிறேன் அப்படி என்று நம்ம சொன்னாலும், நமக்கு இப்படி ஒரு மனம் நமக்கு உண்டாகவிட்டால், நம்முடைய மனமானது குழந்தையை போல மாறாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியாதா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, கூடாது என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. யோவான் 3:5 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீங்க தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மோட்சத்துக்கு கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்துக்கு நீங்க போகணும் என்று சொன்னால், நீங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவி பெறணும். இந்த ஞானஸ்நானம் பரிசுத்தாவி எடுத்தா நீங்க பரலோகத்துக்கு போகலாம்னு ஏசப்பாவே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இல்லை என்று நான் சொல்லவில்லை. யோவான் 3:15 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். இயேசு பிரயத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று உண்மையாகவே உண்மையாகவே சத்தியமாகவே சத்தியமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஏசப்பா தான் இதை சொல்லிட்டு போயிருக்கிறார். உண்மைதான். கண்டிப்பா ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனா அவன் மனம் திரும்பணும், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கணும், அவர் எனக்கு பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து அவர்கள் நம்பிக்கை உள்ளவனாய் விசுவாசம் உள்ளவனாய் அவன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு அவன் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியும் ஆண்டுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளணும், அப்போ பரலோகத்துக்கு போகலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கண்டிப்பா வேணும். ஆனா இது மாத்திரம் போதாது என்று சொல்லி நாம் இன்றைக்கு அறிய வேண்டியதாக இருக்கிறார். அப்படி ஞானஸ்நானம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறது, மனம் திரும்புகிறது எல்லாம் ஒரு மூல உபதேசமாக, ஒரு அடிப்படை உபதேசமாக அது இருக்கிறது. கண்டிப்பாக அந்த அடிப்படை கண்டிப்பாக தேவைதான். ஆனா அது மாத்திரம் போதாது. நாம் ஏற்கனவே சொன்னது போல அது மாத்திரம் போதாது என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. இது ஒன்றே தகுதி அல்ல, இது அடிப்படை தகுதி தான். இது போதுமானதல்ல. நம்ம மனமானது சிறுபிள்ளை மாதிரி ஆயிரணும், பிள்ளை மாதிரி குழந்தை மனம் நமக்கு வரணும். குழந்தைகளுக்கு அதிகமான பாவங்கள் காணப்படாது, குழந்தைகள் அதிகமாக பாவம் செய்கிறது இல்லை. அது சின்ன குழந்தையா இருக்கிறது வச்சுக்கோங்களேன், அங்க பிள்ளைகள் தான் போட்டிருக்கிறது, சின்ன பிள்ளையாக இருக்கிறது சொல்லியிருந்தோம்னா அவர்களிடத்தில் அதிகமான தீமைகள், பாவங்கள், பாவ சுபாவங்கள், குணக்கேடுகள் இவைகள் அதிகமாக இருக்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கள்ளமில்லாத வெள்ளை மனம் சின்ன பிள்ளைகளுக்கு, கள்ளமில்லாத கவனமில்லாத புன்னகை பூக்கிற சிறு மலரு குழந்தைகள் என்று பொதுவாக நாம் சொல்லுகிறோம். சின்ன பிள்ளைகள் கள்ளங்கபடாத மனசு இருக்கும். அப்படி போல நம்ம மனசும் பிள்ளைகளை போல ஆகலைன்னா நம்ம மோட்சத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னவர் அதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார். அதுவும் ஏற்றப்பதான் சொல்லி இருக்கிறார். ஆனபடி நான் தேவனுடைய பிள்ளைகளே, நம் மனம் என்ன செய்யணுமா? புதிதாகணும்னு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி புதிதாகணும்? பிள்ளைய போல ஆகணும், பிள்ளை மனம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 12:2 தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், கள்ள கவனம் இல்லாத சிறுபிள்ளை மனம், பிள்ளை மனம் நமக்கு உண்டாகணும். உண்டானதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்தாவி பெற்றிருந்தாலும் அது போதுமானதல்ல. அதனால ஒரு மனிதன் பரலோகம் போக முடியாது அப்படின்னு அந்த ஆண்டவர் தான் இதையும் சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப நம்ம மனம் புதிதாகிட்டே இருக்கணும், பிள்ளை போல அது மாறிக்கிட்டே இருக்கணும். குழந்தை மனம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 12:2 எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க
நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனாலே நீங்க என்ன செய்யுங்க, மறுரூபமாங்க. கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் நமக்கு விளங்கணும்னா நம்ம மனம் மென்மையா இருந்தாதான், அது குழந்தை உணர்ந்து போல அது ஒரு நல்ல ஒரு கள்ளக்கபடமற்ற பாவமற்ற மனமாக நம்முடைய மனம் இருந்தாதான் அந்த மனதில் தான் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் நல்ல தெளிவா தீர்க்கமா விளங்கும் புரியும் அப்படின்னு சொல்லி இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், உங்களோட மனம் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், குழந்தைய போல மாறணும் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. குழந்தையா இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்முடைய மனம் குழந்தை மாதிரி இருக்கணும். அது குழந்தை மனசுல அதிகமா பாவம் இருக்காது அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 14:20 ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக சிறு பிள்ளைகளிடத்துல பெரியவர்களை போல பெரிய மனுஷங்கிட்ட இருக்கிறது போல துர்ப்புத்தி அதிகமா இருக்காது, துர்க்கணம் அதிகமா இருக்காது, அது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால உங்க மனம் குழந்தைய மாதிரி இருக்கட்டும், குழந்தை மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீர்கள், துர்க்கத்திலே குழந்தைகளாய் இருங்கள். புத்தியிலே தேர்ந்தவர்களாயும் நீங்க இருக்கிறது சொல்லி 14:20 என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சுதந்திரம் செலுத்துவாங்க. புத்தியில குழந்தைகளா இருக்காங்க. பிள்ளைகள் அதிகமான அறிவு குறைவா இருப்பாங்க. பெரியவங்க இருக்கிற அறிவு கூர்மை சின்ன பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது இல்லை. நமக்கு தெரிஞ்சு அறிஞ்சிருக்கிற நான் யூகித்து அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சின்ன பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தையும் சரியா அறிந்து கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் சில பிள்ளைகள் கேட்பாங்க, அம்மா இப்படி ஒரு வார்த்தை பேசுறீங்களம்மா, சொன்னீங்களம்மா, அதுக்கு என்னமா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது அவங்களுக்கு விலைக்கு சொல்றது சில நேரத்துல அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு விலைக்கு சொல்றது சில நேரத்துல என்ன செய்யும், கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா சின்ன பிள்ளைகள் எனக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி அவருடைய குணத்துல என்ன இருக்கும், அப்படிப்பட்ட காரியங்கள் குறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எங்க செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் சோதரிப்போமாக. அவர்கள்ட்ட கெட்ட சுபாவம், கெட்ட குணம், துர்ப்புத்தி அதிகமாக சின்ன பிள்ளைகிட்ட இருக்காது. அப்படி போல அவர் ஒரு கள்ளக்கபடம் இல்லாத ஒரு வயசு இருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அது இப்போ வர வர அது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அந்த காலத்துல ஒரு 5, 6, 7, 8 வயசு வரைக்கும் அதிகமா சிறு பிள்ளைகளிடத்துல அந்த காலத்துல எங்களுடைய காலங்கள் எல்லாம் ஒரு வெகுளியான பிள்ளைகளாக தான் இருக்கும். அது வெகுளித்தன்மை தான் அதிகமா இருக்கும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 வயசு இருக்கிற போதுதான் எங்க வீட்டுல அந்த காலத்துல ரேடியோ உண்டு. எங்க வீட்டுல ரேடியோ உண்டு. இந்த ரேடியோல பாட்டு படிக்கும். அப்படி பாட்டு படிக்கிற பொழுது எனக்கு ஒரு 10 வயசுதான் இருக்கும். 4 ஜாப்பு அப்படி படிக்கிற வயசு தான் நினைக்கிறேன். அந்த பாட்டை கேட்கிற பொழுது எனக்குள்ளாக நான் சிந்திப்பேன், இதுக்குள்ள எப்படி போய் ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கான், எப்படி உட்கார்ந்து பாட்டு படிக்கா, அப்ப சின்ன மனுஷனா இதுக்குள்ள போய் உட்கார்ந்து படிக்காங்களோ அப்படின்னு நான் எண்ணின காலங்கள் எனக்கு உண்டு. அப்போ பெரியவங்கிட்ட கேட்கும் பொழுது அவங்களுக்கு எனக்கு விலைக்கு சொல்ல முடியல, அது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல முடியல. அப்படி வெகுளித்தன்மையாக பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதுதான் காரியமா இருக்கு. ஆனா இப்போ 2 வயசு 3 வயசு 4 வயசு வரதுக்குள்ளே பிள்ளைகள் பெரியவர்களை போல நிறைய காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதோடு கூட அவர்கள் நிறைய தீமையான சுபாவங்களும் அவர்களிடத்திலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர் காலத்துல இருந்த சிறு பிள்ளைகள்ல நம்மளை காலத்துல ரொம்ப மென்மையான மனமுடையவர்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு நாம் எண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால சின்ன பிள்ளையை கூட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கு சொன்னாருன்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. இதை பாருங்க, எப்படி பெரியவங்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப துர்ப்புத்தியில குழந்தைகளை போல இருக்குன்னா அதே அவங்ககிட்ட துர்ப்புத்தி இருக்காது, துர்க்குணம் கெட்ட குணம் அவங்ககிட்ட அதிகமா இருக்காது அப்படின்னு சொல்லி அதனுடைய காரியமா இருக்கிறது. மார்க் 7ஆம் அதிகாரத்துல
21 முதல் 23 வரைக்குள்ள வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிங்க. அப்ப பெரியவங்க கிட்ட இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் இருக்கும், எல்லாம் இதயத்துக்குள்ளதான் இருக்கும். வெளியில நானும் நீங்களும் நல்லவங்களை மாறி நம்மளை காட்டிக்கலாம், மற்றவங்களுக்குள்ள நல்ல மாறி நடந்துக்கலாம். ஆனா மனமானது செம்மையா இருக்கணும், மனமானது சரியா இருக்கணும். அதுல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, வெளியேற்றினா தான் நம்ம குழந்தை மனம் நமக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த குழந்தை மனம், இந்த பாவ சுபாவங்கள், இந்த சுபாவ கேடுகள், இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நமக்கு மாறணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 23 வரைக்குள்ள வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. மனுஷனுக்குள்ள இதயத்துக்குள்ள பெரியவங்களாக நமக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட, நம்ம வெளியரங்கமான பாவம் செய்யாட்டாலும் கூட நம்ம மனம் இன்னும் புதிதாகல. மனதுக்குள்ள நிறைய அக்கிரமமான காரியங்கள் இருக்கு, அக்கிரமமான சிந்தனைகள் இருக்கு, குணக்கேடுகள் இருக்கு. அது நமக்கே தெரியுது என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. வாசிங்க. பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், தேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும் புறப்பட்டு வரும். உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்படிப்பட்ட தீட்டான காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. இதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும், வெளியாக்கி போடணும். இவைகள் எல்லாம் நீங்க அகற்றி போடணும். அப்பதான் இந்த குழந்தை மனம் உங்களுக்கு உண்டாகும். இந்த குழந்தை மனம் உண்டானாதான் நீங்க என்ன செய்வீங்க, அந்த மோட்சத்துக்கு போக முடியும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படின்னு சொல்லி இங்க தெளிவாக இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தோம். நாம் பாவம் செய்கிறது இல்லை, நம்முடைய கிரியைகளில் பாவம் இல்லை. ஆனாலும் நம்ம சிந்தனைகள் இன்னும் பாவம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு ரோகமான சிந்தனை இருக்கிறது, தேவனுக்கு ரோகமான சிந்தனை இருக்கிறது, பாவ சிந்தனை இருக்கிறது. அபச்சாரம் செய்கிறது, லட்சத்தையும் செய்கிறதில்லை, காவல் விடுபட்ட அசுத்தமான காரியங்களை செய்கிறதில்லை. ஆனாலும் இவர்களுக்கு ஏதுவான காரியங்கள் இன்னும் இதயத்திலிருந்து புறப்படுகிறது. பொறாமப்படுறோம், தூசணம் நம்மகிட்ட இருக்கு, மற்றவங்களை பத்தி தூசிக்கிற மனம் நமக்கு இருக்கு, நமக்கு குறித்து ஒரு பெருமையான எண்ணம் நமக்கு இருக்கு. இப்படி அநேக காரியங்கள் நமக்குள்ள இருக்குன்னா, நம்ம மனதுக்குள்ள இருக்குன்னா, இதெல்லாம் என்ன செய்யணும், அகற்றப்படணும், வெளியேற்றப்படணும். அப்படி வெளியேற்றப்பட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நாம் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வார்த்தைகள் தருவதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். யாக்கோபு புத்தகத்தில் 14 முதல் 3ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 16 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க, இப்பவும் நம்மகிட்ட கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை போடுறது, இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்குன்னா நம்ம இன்னும் ஆவிக்குரியவங்க இல்லை, நமக்கு குழந்தை உள்ள இன்னும் நமக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கிடணும். ஆமா, அது உள்ள இருக்கிறதுனாலதான் அப்பப்ப அந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படவும் செய்யுது, நம்மகிட்ட இருந்து அது வெளியாகுது. அது எப்படியாவது என்ன செய்யுது, மூக்க நீட்டுது, தலையை காட்டுது. அது அப்பப்போ அது நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறத நாம கண்டு சில நேரத்துல சங்கடப்படுத வெட்கப்படுவோம். இதை எப்படியாவது நம்ம விட்டு அகற்றி சிறு பிள்ளைகிட்ட மனம் நமக்கு உண்டானாதான் நம்ம என்ன செய்வோமா, மோட்சத்துக்கு போகலாம் என்று சொல்லி இந்த மத்தேயு 18:3 நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 16 முதல் சில வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாம். உங்கள் இதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் கோபத்தை வைத்தீர்களானால், ஆமா, அதை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்காதீங்க, என்ன வைராக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆமா ஆமா, நான் என்ன செய்யறேன், ஆண்டவர் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு நல்ல பெரிய ஊழியக்காரன், நான் என்ன செய்யறேன், எவ்வளவு ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணியிருக்கேன், நான் ஜெபிச்சா என்ன செய்ய பரலோகமே அசையும், எல்லாம் நல்ல காரியம் தான்ப்பா. ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு காரியம், இந்த கசப்பு, வைராக்கியம், இந்த மாதிரி விரோதம், பகை, இதெல்லாம் இருக்கும்னா அது ரொம்ப வருத்தமான காரியம். அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது, ஏறி போக முடியாது. இதெல்லாம் நம்மளை கீழே இருக்கிற காரியமா இருக்கிறது.
பூமிக்கடுத்த காரியமா இருக்கிறது. பாவ மனுஷர்களிடத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. நமக்கு அது ஆகாது, நமக்கு அது வேண்டாம், இதெல்லாம் பிள்ளைகள்ட்ட இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பிள்ளைகளை போல ஆகணும், அப்பதான் மோட்சம் வருவீங்க. ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டாலும் போதாது, அது ஒரு அடிப்படையான காரியம் தான் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை தருகிறார். வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் வரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் அப்ப ஜென்ம சுவாபத்துக்குரியதும். ஆமா, இன்னும் நம்ம ஜென்ம சுவாபம் அழியலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேய்க்குள்ள குணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆண்டவருக்குள்ள காரியங்கள் கிடையாது, இது பேய் குணம் அப்படின்னு இங்கே நமக்கு சொல்லப்படுது. வாசிங்க. வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும். உண்மைதானே? பாருங்க, நமக்குள்ள ஏதாவது அடுத்தவங்க மேல ஒரு வைராக்கியம், ஒரு கசப்பு, ஒரு விரோதம் நமக்குள்ள நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னா, ஒரு வன்மத்தை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, சமயம் பார்த்து என்ன ஒரு தீ கக்கிற மாதிரி அவங்க மேல நம்ம என்ன செய்வோம், கக்கிடுவோம். வார்த்தையினால கக்கிடுவோம், செயல்னால என்ன செய்வோம், அவங்கள சுட்டுருவோம், அவங்கள பொசுக்கிடுவோம், அவங்க மனதை கொன்னுருவோம். இதை விட நீ என்ன கொண்டு இருக்கலாம்பா, நீ இப்படி என்ன பேசணுக்கு காட்டலாம், இதை விட ஒரு கத்தி எடுத்து சதக்குன்னு என்ன குத்தி இருக்கலாம்பா, இப்படி என்ன சொல்லிட்டிய, இப்படி பேசிட்டியன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரத்த கண்ணீர் வடிக்கப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி பேசிடுவோம் நம்ம. ஏன்னா அப்படி ஒரு குரோத விரோதம், பகை, வைராக்கியம் நமக்குள்ள இருந்ததுனால அது நடக்கு. சின்ன பிள்ளை கிட்ட இதெல்லாம் இருக்காதுங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 46, 47 வசனங்களை வாசி பாருங்க. தூத்துக்குடி அந்த மாதிரி வடக்க போக போக சொந்த வீட்டுக்காரங்க குறையாதான் இருப்பாங்க. அங்கெல்லாம் காம்பவுண்ட் வீடுகள் தான் ஜாஸ்தியா இருக்கும். நல்ல வசதியா இருந்தாலும் சொந்த வீடு இல்லாதவங்க இருப்பாங்க. சிலருக்கு தான் சொந்த வீடு இருக்கும், அநேகமான பேருக்கு சொந்த வீடு இருக்காது. அதனால சம்பளம் வாங்குவாங்க, ஆனால் சொந்த வீடு கட்டிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்காது. பொதுவா நிறைய வாடகை வீடுகள் தான் தூத்துக்குடி, அதுக்கு அங்கிட்டலாம் அப்படி வடக்க போக போக இருக்கும்னு சொல்லி நாங்க அறிஞ்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற இடங்கள்ல ஒரு காம்பவுண்டுக்கு தான் 7-8 வீடு 10 வீடு என்ன இருக்கும். நாங்க சின்ன பிள்ளைய நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு காம்பவுண்ட்ல இருந்தாங்க. அது சீவன் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அவர் ஒரு காம்பவுண்டர், சீவன் காம்பவுண்ட், பட்டங்கட்டியார் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அவர் சீவன் பட்டங்கட்டியார் அவர் பேரு. அதனால பட்டங்கட்டியார் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. ஒரே காம்பவுண்ட்ல 40 வீடு இருக்கும். ஆமா, ஒரு காம்பவுண்ட் தான். ஆமா, தெற்க ஒரு வாசல், வடக்க ஒரு வாசல், கிழக்க ஒரு வாசல், மேற்க ஒரு வாசல் இருக்கும். அங்க பாத்ரூம் கக்கூஸ் எல்லாம் அங்க என்ன செய்யும், பொதுவா தான் அந்த காலத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க அறிஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா! அப்படி இருக்கும். அப்படி இருக்கிற வீடு இடங்கள்ல பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்க. அதை நாங்க என்ன செஞ்சிருக்கோம், விளையாடி இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். எந்த ஏற்றத்தாழ்வும் அவங்ககிட்ட இருக்காது. நல்ல வேலைக்கு போற உங்க என்ன இருக்காது, பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை இல்ல நல்ல வசதியா இருக்கிறவங்க இருக்காது. சாதி அங்க இருக்கவே இருக்காது. அந்த பிள்ளைகள் பல ஜாதிக்காரங்க அங்க இருப்பாங்க. வசந்த ஜாதிக்காரங்க இருப்பாங்க, தாழ்ந்த ஜாதிக்காரங்க இருப்பாங்க, கோனார் இருப்பாரு, நாடார் இருப்பாரு, பிள்ளைவாள் இருப்பாரு, செட்டியார் இருப்பாரு. எல்லா ஜாதிக்காரங்களும் என்ன செய்வாங்க, இப்படி பெரிய பெரிய காம்பவுண்டுகள்ல வாடகைக்கு இருப்பாங்க. அங்க பிள்ளைகள் எல்லாரும் சாதி பார்க்கறது இல்ல, எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓடி ஆடி என்ன செய்யும், விளையாடும். வாசித்து பாருங்க. 9:46 எடுத்து வாசித்து பார்க்கலாம். வாசித்து பாருங்க. பின்பு எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. ஆமா, யாரு அப்போஸ்தலர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாயிற்று. 3 வருஷமா ஏசப்பா கூட இருந்தாங்க. ஏசப்பா தம்முடைய ஊழியத்தை செய்கிறதுக்கும் தமக்கு முன்பாக தம்மை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கும் அறிவிப்பதற்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் இவர்கள் அவர்தான் தெரிந்து கொண்டு சூஸ் பண்ணாரு. அவரு கூட 3 வருஷம் இருந்தாங்க. ஆனாலும் இவங்க கிட்டயும் நிறைய கெட்ட காரியங்கள் இவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க. இங்க பெரியவரே சின்னவர் மாதிரி இருந்தாரு. யாரு? ஏசப்பா. அவரு பெரியவர், தேவனு இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்திருந்தாரு. தேவனா வந்திருந்தாலும் மனுஷனா வந்திருந்த அவரு எந்த பெருமையும் பாராட்டல. அவர்கிட்ட மனமட்டிமை இல்ல, அவருக்கு எளிமை
எளிமையும் தாழ்மையுமா இருந்தாரு. இந்த சீசருடைய காலெல்லாம் கழுவினாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துல. ஆனா அவருக்கு கீழே இருந்த இவங்க, அவருக்கு ஊழியக்காரா இருந்த இவங்க, அவரால் ஏற்பாடுபடுத்த இவங்க 12 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. என்ன அடிச்சுக்கிட்டாங்க? பேதுரு, யோவான், யாக்கோபு அவர் சில முக்கியமான வேலைகளை அவர்களை தனித்து ஊழியர்களுக்கு முன்னே நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இவங்க நாங்க பெரிய ஆளாக்கும், எங்க கிட்ட பெரிய காரியங்கள் இருக்கு, அதனாலதான் இப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது வாக்குவாதம் வந்திருக்கோம். நீங்களும் பெரிய ஆளா, நாங்களும் பெரிய ஆளா இப்படின்னு இவங்க ஆண்டவர் முன்னால நடந்து போகும்போது கொஞ்சம் பின்னால இடைவெளி விட்டு வருகிற பொழுது இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சத்தங்கள் உண்டாயிற்று அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பிள்ளைகள் இப்படி சண்டை போட்டதை எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா? நாங்களே பார்த்ததில்லை, எங்க காலத்துல பார்த்ததில்லை. இந்த காலத்துல கடைசி காலத்துல பிள்ளைகள் கூட ஒரு நல்ல குணங்களை இயல்பாக இழந்துகிட்டு இருக்கிறாங்க கூட சொல்லலாம் போல இருக்கு. அப்படி இருக்கிறது. அந்த காலத்துல நாங்க பார்க்கிற பொழுது பார்த்தா இப்படி இருக்கிறாங்க. எல்லா ஜாதி பிள்ளைகளும், எல்லா ஜாதிக்காரங்க பிள்ளைகளும் ஒன்னா கும்மி அடிப்பாங்க, ஒன்னா விளையாடுவாங்க. ஆமா, நான் அப்படி அங்க, நீ இப்படி அங்க, நீ கீழே, நீ மேல அப்படிங்கிற அந்த வேறுபாடே என்ன செய்யாது அவங்ககிட்ட இருக்காது. வசதி உள்ள பிள்ளைகள், வசதி இல்லாத பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து விளையாட பார்த்துருக்கிறோம். அப்ப இவங்கள்ட்ட விகல்பத்தை உண்டு பண்ண யார் உண்டு பண்ண தெரியுமா? இந்த பெரியவங்க தான் உண்டு பண்ணுவாங்க. வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய நம்ம பெரிய பணக்காரனா இருக்கோம், நம்ம பிள்ளையும் இருக்கு பக்கத்துல, அடுத்தடுத்து அதே தெருல சின்ன வசதி குறைவான பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருமா சேர்ந்து தெருல நின்று தொட்டு பிடிச்சு விளையாடுவாங்க, ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க, கிட்டி கம்புன்னு சொல்லுவாங்க, குட்டி கம்பு கிட்டி கம்புன்னு சொல்லுவாங்க, கிட்டி கம்பு விளையாடுவாங்க, பந்து விளையாடுவாங்க, இப்படி பல விளையாட்டுகள் விளையாடுவாங்க. அப்ப அந்த பணக்கார வீட்டு பையன் இங்க கீழே தான் அன்னைக்கு வந்து இந்த பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுவான். ஆனா இவருக்குள்ள மன வேறுபாடு யார் உண்டாக்க முடியும் சொன்னா இந்த பணக்கார வீட்டு பையன் இப்படி விளையாடுகிற பொழுது அம்மா அதான் அப்பா இங்க வாடா அப்படி கூட்டி இவனுக்கு கூட எல்லாம் விளையாடிக்கிட்டே இருக்க, இவன் நிலைமை என்ன, நீ எவ்வளவு பெரிய வீட்டு பையன், இவன் கூட சேர்ந்து விளையாடலாமா, உனக்கு தகுதியா அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள இந்த விஷத்தை, இந்த ஜாதி துவேஷத்தை, இல்ல ஏற்றத்தாழ்வுங்கிற அந்த துவேஷத்தை இந்த பெரியவங்க தான் உண்டணும், அவங்களுக்குள்ள இருக்காது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆமா, பெரிய ஸ்கூல்ல படிப்பாங்க, சின்ன ஸ்கூல்ல படிப்பாங்க, எல்லாரும் சிநேகமா இருப்பாங்க. அதற்காக நாம் தேவநாயகத்திற்கு நாம் சோத்திர சொல்ல. லூக்கா 22:24 முதல் 27 வரை வசனங்களை வாசிக்கலாம். அவங்க கிட்ட ஒரு தாழ்மை இருக்கும், எளிமை இருக்கும். அப்ப நம்ம கிட்ட இந்த தாழ்மை, எளிமை, நம்ம மேல முன்ன வாசித்த இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இல்லாம போனாதான் நம்ம என்ன செய்ய முடியுமா? மோட்சத்துக்கு போக முடியும். ஞானத்தானம் பெற்று பரிசுத்தை பெற்று ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுனால, ஆவிலே கலிபுருந்து மகிழ்றதுனால மட்டும் போயிட முடியாது. அது மட்டும் காணாது. நம்மளோட மனம் பிள்ளை மனமாகணும், குழந்தை மனம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு லூக்கா 22:24 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். ஆமா, உண்டாயிற்று. ஆமா, எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ள அப்படி இருக்க கூடாது. யார் பெரியவங்கிற சிந்தனை இருக்க கூடாது. பெரியவன் சின்னவனை போல இருக்கணும். ஆமா, தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க கடவுள். பந்து இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ யார் பெரிய ஆளு? பந்து இருக்கிறவா. ஆமா, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து பிள்ளை போல இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அவரோட மனசு பிள்ளை மனசா இருந்துச்சு, குழந்தை மனசு இயேசுவுக்கு இருந்துச்சு. அந்த குழந்தை மனசு நமக்கு வேணும். அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணும். போராடி பிரயாசப்பட்டு ஜெபிச்சு நம்மகிட்ட அப்படி ஒரு நல்ல ஒரு குழந்தை மனசை, இயேசுவினுடைய அந்த குழந்தை மனசை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப மனசு புதுசானாதான் ஆளும் புதுசாகும். நம்ம மனசு புதுசானா நம்மளும் புதுசா இருப்போம். பாருங்க, நான் ரொம்ப பெரிய கோபக்காரனா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரசிக்கப்பட்டதுக்கு முன்னால ரசிக்கப்பட்ட புதுசுல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயேசுனுடைய சாறு எனக்குள்ள இறங்க இறங்க அந்த ரத்தம்
அந்த மகிமை உள்ள ரத்தம், அந்த சாந்தமுள்ள ஆவி உள்ள ரத்தம் மேல எனக்குள்ள அது ஓட ஓட அந்த சாறு எனக்குள்ள இறங்க இறங்க அது அப்படி அதனுடைய டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த சுபாவம் இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டே வரணும் வந்து ஒரு நாளைக்கு அது இல்லாம ஆயிடும். அது கர்த்தருடைய கிருபையினாலும் நம்முடைய பயிற்சினாலும் நம்முடைய ஜபங்களினாலும் நம்முடைய ஒருத்தலினாலும் நமக்குள்ள காலப்படுகிற இந்த தீய காரியங்களே நமக்குள்ள இருக்குன்னு நம்ம அதுக்காக மனசாப்படுறதுனாலும் துக்கப்படுகிறதுனாலும் விசேஷமாக தேவ ஆவியினுடைய பலத்தினாலும் இப்படி நமக்குள்ள காணப்படுற தீமையெல்லாம் மாறும். அப்போ 100% கோபக்காரனா இருந்தவன் அப்படியே குறைஞ்சி 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 பல வேளைகளில் ஒரு நாளைக்கு பல தடவை கோபப்படுறவன் அப்படியே குறைஞ்சி 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 ஒரு நாளைக்கு கோபம் அவனை விட்டு முழுசா போயிடும். இப்படி தான் ஒவ்வொரு சுபாவமும் ஒவ்வொரு கெட்ட காரியங்களும் நம்மளை விட்டு போக வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு நம்ம பங்கு இருக்கு, ஆனால் பெரிய பங்கு இறைவனுடையதாக இருக்கிறது. அது கிருபையினால் வருது. அவருடைய ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிற ஒரு அனுபவமாக அது இருக்கிறது. ஆனாலும் நமக்கும் அந்த நோக்க சித்தம் வேணும்ல. நான் எப்படி இருக்கேன், ஞானசாரம் பற்றி பரிசுத்தார் பற்றி இத்தனை வருஷம் சபையில் இருக்கேன், ஏன் இந்த கொலைக்கேடு என்ன விட்டு போக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு துக்கம் வருத்தம், அதற்காக தேவசமூகத்துல கண்ணீர் விடுகிற காரியம், ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்கும் உங்களுக்கு வேணும் தானே. அப்படி உண்டாயிருக்குமானால் கொஞ்சம் கொஞ்சமா மனம் மென்மையாகிட்டே வரும். ரொம்ப கரடு முரடா அந்த மனம் சாஃப்ட் ஆகிட்டே வரும். அது நமக்கும் தெரியும், அது மற்றவங்களுக்கும் தெரியும். இப்போ அப்பா முந்தி மாதிரி இல்லை, இப்போ கோபத்தை ரொம்ப மாற்றிருக்காரு, குறைச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும், சபைக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். இறைவனுடைய திவ்ய குணத்தை நம்ம கிட்ட உண்டாக. அப்ப என்ன சொல்லிருக்கிறது மத்தேயு 12:3, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைய போல மாறணும், ஒரு மனம் மென்மையாகணும், அதுல காணப்படுகிற தீங்கெல்லாம் முற்றிலும் அகற்றப்படணும். நம்முடைய பிளட் விஷமாயிட்டுன்னு வைங்களேன், அதை நம்ம உயிரே எடுத்துரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த விஷமா இருக்கிற ரத்தத்தை முற்றிலும் ஒரு பக்கம் வெளியில் எடுத்துட்டு இன்னொரு பக்கத்தில் நல்ல ரத்தத்தை உள்ள அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷமான ரத்தம் ஒரு பக்கம் வெளியில் போய்கிட்டே இருக்கும், நல்ல ரத்தத்தை ஒரு பக்கம் பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த கெட்ட ரத்தம் எல்லாம், இந்த விஷமாக மாறி போன ரத்தமெல்லாம், அந்த உயிருக்கு சேதம் உண்டாக்கக்கூடிய அந்த ரத்தம் எல்லாம் வெளியே போய் அப்போ நல்ல ரத்தம் மாத்திரம் ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பக்கம் நாம் கழிக்க வேண்டியது கழிச்சுக்கிட்டே இருக்கணும், நமக்குள்ளே இருக்கிற கழிக்க வேண்டியதை கர்த்தருடைய துணையோடு கூட நாம் பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி அவருடைய கிருபையும் நமக்கு உதவுறதுனால அதுக்கு கழிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கத்தில் நல்ல வகையினால நம்முடைய இதயத்தை நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கணும். அப்படி நிரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பக்கம் கழிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நிரப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க இயேசுவை போல நானும் நீங்களும் மாறிடலாம். மாறிதான் பரலோகத்துக்கு போனோம். இயேசு குழந்தை போல இருந்தாரு, அவருடைய மனம் மென்மையா இருந்துச்சு, நல்ல குணமுடையவராக இருந்தார். சிறுபிள்ளையோட அவருடைய நல்ல காரியங்கள் தான் இருந்துச்சு, கெட்ட காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. 1 யோவான் 2:18 இதெல்லாம் ஒழிக்கணும். இதெல்லாம் சின்ன பிள்ளைகள்ட்ட இருக்காது. சின்ன பிள்ளைகிட்ட கண்டிப்பா என்ன செய்யாது, இவைகளெல்லாம் இருக்காது என்று சொல்லி 1 யோவான் 2:18 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், வாசிங்க. இது கடைசி காலமாக இருக்கிறது. யோவான் 2:18 தானா, நம்பர் மாறிட்டோம். 2:18 வாசிங்க. சாரி 16 வாசிங்க. 16 வாசிங்க. ஏனெனில் 16 1 யோவான் 2:16 அதே தான். அதுக்கு மேல உள்ள வசனம், மேல உள்ள வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், ஆமா, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லி அங்கே ரொம்ப என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கரெக்டா ஆண்டவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் பெரியவங்க கிட்ட தான் இருக்கும். சின்னவங்க கிட்ட இந்த பெருமை, பித்தலாட்டம், பொய், புரட்டு இதெல்லாம் பொதுவாக சின்ன பிள்ளைகள்கிட்ட இருக்காது. சின்ன பிள்ளைகள்
எட்ட கூட்டு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம கேட்டோம்னா நடந்தது அப்படியே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. கூட்டி குறைச்செல்லாம் சொல்ல மாட்டாங்க, மறைச்சி பேச மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க. அது உள்ள அப்படியே என்ன செய்வாங்க, பிள்ளைகள் சொல்லிடுவாங்க. நம்முடைய வீடுகளில் நம்ம அந்த அனுபவங்கள் நம்மகிட்ட இருக்கிறது. அதுக்காக பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன செய்யக்கூடாது. அம்மா என்னெல்லாம் சொன்னா அப்பாவை பற்றி, நான் கடைக்கு போன பிறகு உங்கள் அம்மா அப்பாவை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க, அப்பாவும் கேட்கக்கூடாது, அம்மாவும் என்ன செய்யக்கூடாது. நான் இல்லாத நேரத்தில் உங்கள் அப்பா என்ன சொன்னார், என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு, பாட்டிக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு, தாத்தா கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த கள்ளமில்லாத பிள்ளைகளுக்குள்ளேயும் கள்ள மனசை நம்ம உண்டாக்குறோம். அப்படி உண்டாக்க கூடாது. இதெல்லாம் பெரியவங்க தான் இருக்கும், சின்ன பிள்ளைகிட்ட இருக்காது அப்படின்னு நான் அறிய வேண்டியது. அப்போ சின்ன பிள்ளை மாதிரி மாறணும். சின்ன பிள்ளையா ஆகிதான் நம்ம பருவத்துக்கு போகணும்னா அந்த தரிசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் ஒரு ஞான அர்த்தமான காரியமா இருக்கிறது. அது இந்த சின்ன இந்த வாசல் இருக்கிற அந்த வாசல் வழியாக தான் நாங்கள் உள்ள வந்தோம் அப்படின்னு உள்ள இருக்கிற பிள்ளைகள்லாம் சொல்றாங்க. இவர் யாருக்கு பார்க்கிறாரு, அது ரொம்ப வாசல் மாதிரியே இல்லை, ஒரு சின்ன துவாரம் மாதிரி தான் இருக்கிறது. அப்ப அது சின்ன பிள்ளைகள் தான் அதுக்குள்ள இந்த ஏழை மாதிரி சின்ன பிள்ளைகள் தான் அதுக்குள்ள போக முடியும். இல்லை அவ்வளோ மாதிரி சின்ன பிள்ளைகள் அதுக்குள்ள விட இருந்துலாம் நுழைஞ்சி ஊந்து அந்த பிள்ளைக்குள்ள போயிடலாம். அங்க ஒரே சந்தோஷமும் ஒரே கொண்டாட்டமும் ஒரே மகிழ்ச்சியும் ஒரே விளையாட்டுமாக இருக்கிறது. பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்காங்க. இதான் பரலோகம் அப்படின்னு ஆண்டவர் காட்டுறாரு. அங்க சந்தோஷம் இருக்கணும், கொண்டாட்டம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், அன்பு இருக்கணும், சிநேகம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும்னா இந்த பெரியவங்க கிட்ட இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் மாறி நம்ம சிறு பிள்ளைகளா ஆனா தான், சின்ன ஆனா தான் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லி அதுல காட்டுறாரு. அந்த மனுஷன் யோசிச்சு பார்க்காரு, இவ கையை நீட்டிட்டு இப்படி நம்ம போயிடலாமா, ஏன்னா இப்போ கையை இப்படி வச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அகலமான மாதிரி இருக்கு, அப்படி கையை நீட்டிட்டு நம்ம போயிடலாமான்னு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. பார்த்தா அந்த துவாரத்தை விட அவருடைய சரீரம் கொஞ்சம் பருமனாக தான் இருக்கு. அப்போ இந்த துவாரத்தில் போகிறதுக்கு இந்த சரீரத்தை கொண்டு போக முடியாது. ஒன்று அந்த பிள்ளைகளை மாதிரி நம்ம சின்னாலா மெலிஞ்சி நம்மகிட்ட இருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் நம்ம குறைச்சாதான் அதுலேருந்து அந்த சரீரம் சின்னதானா தான் அதுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கவங்க தான் ஒருவர் சொல்லுகிற சத்தம் அந்த தரிசனத்தில் சொல்லப்பட்டது. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லி அந்த மனுஷன் ஞானசானம் பெற்றவராக இருக்கலாம், திருவிருந்து எடுக்கிறவராக இருக்கலாம், பரிசுத்தாய் பெற்றவர்களாக இருக்கலாம், தரிசனம் காணுகிறவராக இருக்கலாம், சொப்பனை காணுகிறவர்களாக இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், அநேக ஆயிரம் ஆத்மாக்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தவராக இருக்கலாம், நிறைய தாளந்துகள் அவர்கிட்ட இருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் போனப்ப அவர் நிறைவேற போறதுக்கு வழிச்சொல்ல இருப்பாரு. நிறைவேற அவருடைய பிரசங்கத்தை பேச்சை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புத அடையாளங்களை பார்த்து அவங்க அற்புத அடையாளங்களை பார்த்து அவர்கள் சிறுமலை போல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டிருப்பாங்க, மாறி இருந்திருப்பாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஐக்கிய அன்பு எவ்வளவு முக்கியம்னு அவங்க புரிஞ்சிருந்திருப்பாங்க. அதுக்கு மாறா இருந்ததுக்காக அவங்க வருத்தப்பட்டு அதெல்லாம் தேவ சமூகத்துல தேவனுடைய பாதத்துல வச்சு அதுல இருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. அவங்க போட வச்சு போயிருவாங்க, போலிச்சு அவங்க போகணும்ல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன்னோட ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா நீ என்ன செய்ய மாட்ட, பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. உன் ஆத்மா நஷ்டப்படுத்த அதனால உனக்கு என்ன லாபம்? நீ கெட்டு கிடந்தீன்னா எல்லாரையும் தூக்கி விட்டுட்டு எல்லாரையும் பரிசுத்தமாக்கிட்டு நீ கெட்டு கிடந்தீன்னா, நீ விழுந்து கிடந்தீன்னா உன்னை யாரும் பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பா? உனக்கு எப்படி ஜீவன் உண்டாகும்? ஜீவனுக்குள்ள நீ எப்படி போ அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. 1 Corinthians 3:3 கூட வாசிக்கலாம். இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த காரியங்கள் அப்படி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் நம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் இருந்த தகுதி நமக்கு உண்டா இருந்தாலும் போக முடியாது. இது எல்லாத்தையும் இங்க மூட்டை கட்டி எங்கேயாவது ஆழத்தில் எரிஞ்சிட்டு தான் நம்மளை லெகுவாக்கிட்டு தான் நம் மனம் மென்மை அடைந்துதான் சிறுபிள்ளை போல மாறிதான் நம்ம போக வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க. வாக்குவாதமும் பேதங்களும் அல்லவா சொல்லி எபேசியர் 4:25 வாசிங்க.
எபேசியர் 4:25. பொய்யான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அதாவது பொய்யான வாழ்க்கை என்னது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அது பலனம் அளிக்கக்கூடாது, மறுதளிக்கிறது என்று எழுதியிருக்கிறது வேதத்தில். அதான் பொய்யான வாழ்க்கை. பக்தி உள்ளவங்களா இருக்கிறோம், வெள்ளை சட்டை போட்டிருக்கிறோம், சிப்பா போட்டிருக்கிறோம், பணிந்து குடிந்து சோத்திரம் செலுத்துகிறோம், நம்மளை பார்க்கிறவர்கள் நம்ம பேச்சையும் நடை உடை பாவனையும் முக காரியங்களையும் பார்க்கிறவர்கள் என்ன தாழ்மையான ஆளா இருக்காரு, விசுவாசியா இருக்காரு, ஊழியக்காரா இருக்காருன்னு நினைப்பாங்க. ஆனா உள்ளத்துல அவர்களுக்கு மாறானவர்கள் மண்டி கிடக்கும் புதர் மாதிரி. ஆனாலும் அது சமயத்தில் அது வெளிப்பட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல. எபேசியர் 4:25 வாசிங்க. ஆமா, ஆமா, நம்ம வாய்க்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கணும், ரெண்டு ஒண்ணு போல இருக்கணும். நம்ம வாழ்க்கையும் நம்முடைய மனமும் நம்முடைய செயல் எல்லாம் ஒத்து போகணும், ஒன்னா இருக்கணும், முரண்பாடா இருக்கக்கூடாது. அது நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாட்டாலும் நமக்கு தெரியும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இருந்தா அது தப்பு, அது நம்முடைய மோட்ச வாழ்க்கை கெடுத்து போடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:1 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். இவைகள் ஒளிந்தால்தான் ஆவிக்குரிய காரியங்களில் உண்மை உள்ளான ஆசையும் ஆர்வமும் நமக்கு உண்டாகும். இந்த குழந்தைத்தனம், இந்த குழந்தைய போல ஒரு மென்மையான மனம் நமக்கு வந்தாதான் நமக்கு அந்த ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு மன ஈடுபாடு உண்டாகும். இல்லைன்னா உண்டாகாது. 1 பேதுரு 2:1 முதல் 3 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். எப்படி இருக்க? கர்த்தர் தயவுள்ளவர் நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்க்கிறீங்கன்னா, ஆமா, எல்லா கெட்ட குணங்களையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறக்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, ஆமா, ஆமா, இதெல்லாம் போய்கிட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் கரைஞ்சிக்கிட்டே இருந்தாதான் ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கும். நம்ம உண்மையில ஆவிக்குரிய மனுஷனாக இருப்போம், ஆவிக்குரியவர்களாக நாம் இருப்போம். ஆவிக்குரியவர்களாக மென்மையான இருதயமும் நல்ல இயேசுவின் திவ்ய சுபாவம் குழந்தை போன்ற மனமும் நமக்கு உண்டாக்கி தான் நாம் மோட்சம் போக வேண்டியிருக்கிறது. அதுக்கு மாறா நாம் ஏற்கனவே வாசித்த போல கசப்பான காரியங்கள் அனுபவம் நம்மகிட்ட இருந்தால் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்துட்டு போதுன்னு இன்றைக்கி வச்சிடாதீங்க. அது கடைசியில் நீங்கள் இவ்வளோ காலம் தேவ சமூகத்தில் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இவ்வளோ மோட்சத்துக்குள்ளே போகிறதுக்கு அது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்துடும், ஒரு தடைக்கெல்லாம் இருந்துடும். அது ஒரு பெரிய தடுப்பு சுவராகவே அது மாறிடும். அதனால் ஏதாவது குழந்தைத்தனத்துக்கு குழந்தைகள்கிட்ட இருக்காது. திருப்பத்தி துர்க்குணம் சொன்னது போல இந்த துர்க்குணம், கெட்ட குணம், கெட்ட புத்தி, ஏதாவது எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அது எப்படியாவது அது தள்ளி, அது வெளியே தள்ளி உங்க மனக்கதவை நீங்க அடைச்சிக்கிறதுக்கும் அதுக்குள்ள நல்ல காரியங்களை கூட்டு வச்சுக்கிறதுக்கும் நீங்க பிரயாசப்பட்டா நம்ம தப்பிச்சோம் பிழைச்சோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், நம்ம மோட்சம் போயிடலாம். பிலிப்பியர் 3:12 முதல் 14 வரை வசனங்களை வாசிக்கலாம். விட வேண்டியது என்ன? நம்ம இன்னும் விட வேண்டியது என்ன இருக்கு? இன்னும் தேடி சேர்த்துக்கொள்ள வேண்டியது இருக்கு, நமக்குள்ள சேர்த்துக்கொள்ள வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நித்தமும் பார்த்து ரொம்ப கவனமா நம்ம நடக்கணும். வாசிங்க பிலிப்பியர் 3:12-14 முதல். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேடினேன். இப்படி ஒரு நம்மள நம்ம ஒத்துக்குள்ள வந்துடக்கூடாது. எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக நான் தொடர்கிறேன். சகோதரரே, சொல்லு வாசி. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். நல்லாயிட்டேன்னு முடிச்சிடக்கூடாது. நான் இன்னும் நல்லாக வேண்டியது இருக்குங்கிறத நம்ம ரொம்ப ஆவிக்குரியவர்களாக இருந்து தேவத்தில் நான் இன்னும் நல்லாக வேண்டியது என்ன இருக்கு, சின்ன பிள்ளை மாதிரி மாற வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கு, இன்னும் பொல்லாத காரியங்கள் என்ன என்கிட்ட ஒளிஞ்சிருக்குன்னு
வேத வசன வெளிச்சத்துலையும் ஆவியானோட துணை கொண்டும் நித்தமும் நம்ம தேவ சமூகத்தில் முழங்காலில் கேட்டு கேட்டு இன்னும் தள்ள வேண்டியது இருந்தால் நம்ம தள்ளி போட்டுறோம். ஹல்லேலூயா. வலுக்கட்டாயமாக அப்படிப்பட்ட பாவ சுபாவங்களை துர்க்குணங்களை தடையா இருக்கிற குழந்தை போல நம்முடைய மனம் மென்மையாகிறதுக்கு மனம் தேவ சாயடைவதற்கு மகிமையடைவதற்கு மருவமாக தடையா இருக்கிற காரியத்தை வலுக்கட்டாயமாக பிடிச்சு வெளியே தள்ளி போட்டுறணும். திரும்ப உள்ள வராத அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும் ஆவியானவருடைய துணையோடு கூட. அதுதான் நீங்க பாவத்துக்கு விரோதமாக இன்னைக்கு ரத்த சிந்து பாவத்துக்கு விரோதமாக ரத்த சிந்தர்கள் அளவுக்கு நீங்க இன்னும் போராடலைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால நமக்கு ஒரு காயம் குறைவுண்டானாலும் பரவாயில்லன்னு அப்படி அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். மார்க் 10:15 இதே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மார்க் 10:15. அப்ப சின்ன பிள்ளை மாதிரி ஆயிதான் பருவத்துக்கு போனோம். நிறைய பார்த்துட்டோம். இன்னொரு காரியத்தில் சின்ன பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக நம்ம ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. மார்க் 10:15 எடுத்து வாசிக்கலாம். எவனாகிலும் சிறு பிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறுபிள்ளை போல தேவன் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலாம். சிறுபிள்ளை மனம் எப்படி இருக்கும்? நம்ம எதை சொன்னாலும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே நம்பிடுவாங்க. அப்படித்தானே? என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க? சின்ன பிள்ளைகள், ரொம்ப சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க? என்ன சொன்னாலும் அப்படி நம்பிடுவாங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த காலத்துல ராத்திரி நேரத்தில் பிள்ளைகள் சாப்பிடலன்னா நிலாவை காட்டி சோறு கொடுப்பாங்க. அப்படி நிலாவை காட்டி சோறு கொடுக்கிற வேலையில அங்க இந்த மலைகள் எல்லாம், அந்த நிலாவில் இருக்க மலைகள் எல்லாம் கருப்பா அப்படி ஒரு ஆளு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, ஒரு பாட்டி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அப்படி தோட்டத்தை அங்க இருந்து காட்டும். அம்மா அது என்னதுமா அங்க நிலாவில் யாருமா இருக்கா அப்படின்னு இந்த சோறு கொடுக்க வந்து பிள்ளைகள் கேட்கும் போது இந்த அம்மா சொல்லுவாங்க, டே தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாட்டி சந்திரனுக்கு போய் நிலாவுக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க? உட்கார்ந்து ஒரு காலை நீட்டி ஒரு காலை மடக்கிட்டு உட்கார்ந்து ஒரு சட்டியை வச்சு அடுப்பு வச்சு அவங்களுக்கு எல்லாம் வடை சுட்டு கொடுக்காங்கடா அப்படி சொன்ன. அப்படியாமா நமக்கு அந்த பாட்டி வடை தருவாங்களாமா அப்படி கேட்க தருவாங்கடா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்படியாமா நான் அப்படியே அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும்? நம்பிடும். அப்படி அது எப்படிமான்னு கேள்வியே கேட்காது. அது எப்படிமா, அது எப்படின்னு கேள்வியே கேட்காது. இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்துல ஒரு அப்படி ஒரு தன்மை இருக்கிறதா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எல்லாம் அந்த காலத்து கதையை தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த காலத்துல 2 வயசு 3 வயசு பிள்ளைய நிறைய குணக்கேடுகள் உடைய பிள்ளைகளா இருக்கு. இது கடைசி காலங்கிறதுக்கு இதுவும் ஒரு அறிகுறியா இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகளை 2 வயசு 3 வயசு பிள்ளைகளுடைய நிறைய துர்க்குணங்கள் காணப்படுது. பொதுவாக பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடாது. ஆனா இந்த கடைசி காலத்துல சின்ன பிள்ளைகளிடத்தில் நிறைய கெட்ட குணங்கள், திருக்குணங்கள், கெட்ட புத்தி ரொம்ப சின்ன வயசுல அது வெளிப்படுது. நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. அப்ப இது கூட கடைசி காலம் ஆகிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். சின்ன வயசுல அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல இப்படி கசப்பான வேர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது வெளிப்படுகிறது, அது அது வெளியாகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ ஓமானம்லாம் நம்ம காலத்தை வச்சுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ பிள்ளைகளே ரொம்ப தப்பா இருக்காங்க, வருத்தமா இருக்கிறது. இப்படி அது என்ன சொன்னாலும் பிள்ளைகள் நம்புவாங்க. அப்படி நம்ம ஆண்டவரையும் ஆண்டவர் பத்தி சொல்லப்படுகிற காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவர் அப்படி வேதத்தையும் அது எழுதப்பட்ட காரியங்களையும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட காரியங்கள், போதிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம அப்படி மனப்பூர்வமா நம்பணும், விசுவாசிக்கணும். இப்படி நம்புறவங்க மனப்பூர்வம் நம்பி விசுவாசிக்கிறவங்க தான் மோட்சத்துக்கு போவாங்க. அதான் சிறுபிள்ளை போல பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளணும்னு இந்த 10-15 வசனங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்படும். எவனா சிறுபிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதுக்குள்ள போக மாட்டான், மோட்சத்துக்குள்ள போக மாட்டான் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம விசுவாசித்தா தான், நம்பினதான், அது நமக்கு நல்லதுக்கு தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நம்பினாதான், விசுவாசித்தா தான் அதை நம்ம என்ன செய்வோம்? வாழ்க்கையில அதை கை கொள்வோம், நடைமுறையில அதை நம்ம நடைமுறைப்படுத்துவோம். இல்லைன்னா நடைமுறைப்படுத்த மாட்டோம். நகை போடக்கூடாதுன்னு எழுதிருக்கு, ஏன் போடக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம்.
இப்படி நிறைய காரியங்கள் வேதத்தில் சில காரியங்கள் நமக்கு விருப்பம் இல்லைங்கிறதுக்காக அதை குறித்து குதர்க்கமான காரியங்களை பேசுவோம், எதிர்கேள்வி கேட்போம். இல்ல வெளியில கேட்கட்டாலும் உள்ளுக்குள்ள நம்முடைய மனம் பல காரியங்களை எதிர்கேள்வி கேட்கறதாக இருக்கிற வச்சுக்கீங்களேன், நம்ம தேறிட மாட்டோம். அதே நம்மளை என்ன செஞ்சிருந்தா தேவ சமூகத்தை விட்டு பிரிச்சு கொண்டு போயிடும். இப்படி நிறைய பேரை தேவ சமூகத்தை விட்டு இப்படிப்பட்ட மன நிலையை சாத்தா உண்டாக்கி, எதிர்கேள்விகளை உண்டாக்கி, எதிரடியான சிந்தனைகளை உண்டாக்கி, விசுவாசத்துக்கு மாறாத காரியங்களை உண்டாக்கி, உண்மைக்கு மாறாத காரியங்களை ஒரு சிந்தனையை தூண்டி கேள்விகளை உண்டாக்கி அதை ஊதி பெருசாக்கி அவங்களை தேவ சமூகத்தை விட்டு தள்ளி போட்டுட்டான் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, இதுவும் அதுல ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் நன்றி செலுத்துவோமாக. சுருக்கமாக பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16-17 மொத்தத்தில் கூடாதுன்னா விட்டுவிடணும், இப்படிதான் நடக்கணும்னா ஒத்துக்கிடணும். எழுதப்பட்டவைகளும் நமக்கு போதிக்கப்பட்டவைகளும் சத்தியமா இருக்கிறது, அவைகளை நாம் மனப்பூர்வமாக விசுவாசிக்கணும், சின்ன பிள்ளை போல விசுவாசிக்கணும், நம்பணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமா, வேத வாக்கியங்கள்லாம் நம்மளை சீர்படுத்துறதுக்கு, நம்மளுக்கு நல்ல காரியங்களை படிப்பிக்கிறதுக்கு, நம்ம ஒரு தப்பான வழியில போனா நம்மளை கொட்டி நம்மளை நேர்படுத்துறதுக்குன்னு இருக்கு. அப்ப அதுல இருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை முன்வைத்து நமக்கு போதனை கொடுக்காங்க வச்சுக்கோங்களேன். நீங்க ரொம்ப நேரம் சோசியல் மீடியாவில் உங்க நேரத்தை செலவழிக்காதீங்க. கூடுமான மட்டும் அதுல போகாமையில இருக்கிறது நல்லது. அதுல ஒரு கட்டுப்பாடோடு இருங்க. விசேஷமாக இந்த டிவியில சினிமா பார்க்காதீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் பார்க்காதீங்க. எதுவா இருந்தாலும் ஒரு மன அடக்க உள்ளவங்களா இருங்க. வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஒரு வில் பவர் உள்ளவங்களாக இல்ல ஆவியினுடைய ஆவிக்குரியவங்களாக இருங்க. வேணும்னா வேணும், வேண்டாம்னா அசால்ட்டா தூக்கி போயிட்டு போற அளவுக்கு நீங்க ஆவியில வல்லவர்களுடைய பவர் உள்ளவங்களாக நீங்க இருங்க. விசேஷமா பெண்களுக்கு போதிக்கப்படுகிறது இந்த நாடகம், இந்த தொடர், இதெல்லாம் விட்டு ஒழிச்சிருங்க அப்படின்னு போதிக்கப்படுகிறது. வேதத்தின் அடிப்படையில் தான் அது போதிக்கப்படுகிறது. அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எது தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிறதோ, நம்மளோட மனதை தேவ காரியங்களை விட்டு பிரிக்கிறதோ, ஜெப வாழ்க்கை இல்லாமல் ஆக்குகிறதோ, அல்லது தேவனுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பை துண்டிக்கிறதோ, இந்த மனமானது அவைகளில் போய் சிக்கிக் கொள்கிறதோ, அதற்கு நம்ம அடிக்ட் ஆகிறோமோ, அடிமையாக போய்விடுகிறோமோ, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல இந்த உலக காரியங்கள் நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமித்து தேவனுக்கு நமக்கும் தொடர்பில்லாமல் ஆக்கி விடுகிறதோ, அவைகள் எல்லாம் விக்கிர ஆராதனைக்கு சமமானது, பொருளாசைக்கு கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த சீரியல், இந்த நாடகம் எல்லாம் அப்படிதான். அதில் நம்ம போய் சிக்கிக்கூடாது. சிக்கிக்கிட்டா புதர்ல சிக்கிக்கிட்ட ஆடு போல ஆயிடும், வெளியே வர முடியாது. நம்ம போய் சேர வேண்டிய ஊர் போய் என்ன செய்ய முடியாது, சேர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, 2 வசனம். 1 மத்தேயு 18:13 திரும்ப வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் உண்மைன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் ஆமா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆமா மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா. இன்னொன்னு மார்க் 10:15 அதுல இது இன்னும் தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அதுக்கு அடுத்த காரியங்களை ஒத்துக்கொள்ளாவிட்டால், ஒப்புக்கொள்ளாவிட்டால், அவனது பிரவேசிப்பதில்லை, விசுவாசிக்காவிட்டால், நம்பாவிட்டால் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுல பிரவேசிக்க மாட்டான்னு உண்மையா சொல்றேன் அப்படின்னு இயேசுப்பா சொல்லிட்டாரு. அதனால ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்தாய் பெறணும், தேவ சமூகத்தில் நிலைத்திருக்கணும்.
தேவனுக்கு ஆராதனை செய்யணும். எல்லாவற்றோடு கூட நமக்கு குழந்தை மனம் வேண்டும். விட்டுவிட வேண்டியெல்லாம் விட்டுவிட வேண்டும். இந்த குழந்தை மனதை நாம் தேவனுடைய கிருபையினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜபத்தினாலும் அதிகமான வேத வாசிப்பினாலும் தேவ சிந்தனையினாலும் தேவனுடைய ஒத்தாசையினாலும் ஒத்துழைப்பினாலும் அவருடைய கிருபையினாலும் ஆவியினாலும் மனம் புதிதாகி கொண்டே இருக்கணும். பிள்ளை மாதிரி, சின்ன பிள்ளை மாதிரி நமக்கு நல்ல காரியங்கள் நமக்குள்ள உண்டாகி பெருகிட்டே இருக்கணும். நம் மனம் நல்லவைகளினால் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய மனம் இயேசுவினால் நிறைந்திருக்க வேண்டும். இயேசு முற்றிலுமாக நம்மை உள்ளும் புறமும் வியாபித்திருக்க வேண்டாம், மூடி இருக்க வேண்டாம். இயேசு நம்மை முற்றிலும் ஆட்கொண்ட ஒரு நிலை நம்மளே உண்டாக வேண்டாம். அது ஒரு சிறு பிள்ளை போல ஒரு மனமாக அது காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி மாறி நாம் பரலோகத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. வேதமும் நமக்கு அப்படியே சொல்லுகிறது நிறைந்திருக்கிறோம். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை தான். ஞானஸ்நானப்பட்டு பரிசுத்தப்பட்டு தேவ சமூகத்திலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். ஆனாலும் அவர் வருகிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கிறபடினாலே அவரை போல இருப்போம். அவருக்கு சமமாக இருப்போம். அவரை போல வெண்மையாக, தாழ்மையாக, உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, குறைவற்றவர்களாக, சிறுபிள்ளையை போல ஒரு நல்ல குணங்கள் நிறைந்தவர்களாக தேவனை போல நாங்கள் மாறிதான் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. நாம் சிறுபிள்ளையாக மாற வேண்டியது இருக்கிறது. நாம் மாற்ற வேண்டியவர்கள் உண்டு என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறபடினாலே என்ன காரியங்களெல்லாம் மாற வேண்டும் என்று பார்த்து மாற்றிக்கொள்வோமாக. நாம் பரலோகத்துக்கு செல்ல நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனை சோத்தரிப்போமாக. சோதராண்டு